சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த தாய் கிழவி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு, கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ எல்லாருமே சூப்பராக பேசியிருந்தாங்க. முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தில் வர டயலாக் மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிற வரவு செலவு எல்லாமே என்னுடைய ஒய்ஃப் ஆர்த்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கல்யாணமான முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லா இந்த ஃபினான்ஷியல் இது எல்லாமே என்னுடைய மனைவி ஆர்த்தி மட்டும்தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் மனைவி ஆர்த்திக்கு தெரியும். அவங்க சிறுக சிறுக சேமித்து எல்லாம் கரெக்டாக அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல்டாக வச்சுருந்ததால தான் என்னால் இப்போ ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் ஆர்த்தி தான். அண்ட் என்னுடைய பார்வையில் ஆர்த்தியும் ஒரு பவுன் தாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் அக்கா, தங்கை, அம்மா, சித்தி, பெரியம்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களுமே இந்த மாதிரி சேமிப்போடு தான் வாழ்ந்து அவங்களுடைய குடும்பத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுமே பவுன் தாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு படம் ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.